முழக்கம் உங்களை ஒரு நிமிஷம் பண்றேன். இவ்வளவு நாள் இதை நான் மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். இப்ப களமே சொல்லுது, ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் ஒண்ணு இன்னொன்னு எலெக்ஷன் விஷயத்துக்கு வருவோம். என்னப்பா இவரை மட்டும் தான் எதிர்க்கிறாரு, இவங்களை எதிர்க்கணும், இந்த மக்கள் விரோத திமுக அரசை அகற்றணும், நாம யாரை எதிர்க்கணும், எதுக்கு தேவையில்லாம முடிஞ்சு போச்சு. கதம் கதம். சேலத்தில் விஜய் பரப்புரை கூட்டத்தில் மயங்கி விழுந்து சுராஜ் என்பவர் உயிரிழந்த நிலையில் உடனடியாக அருகில் இருந்தவர்கள் அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து ஆம்புலன்ஸில் அனுப்பி வைக்கக்கூடிய அந்த காட்சி வெளியாகி இருக்கிறது. இந்த நேரத்தில் விஜய் பரப்புரையில் அங்கு ஈடுபட்டுக் கொண்டிருந்தார். கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் ரகுவரன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். ரகுவரன், இது தொடர்பான காட்சி இப்ப நமக்கு கிடைத்திருக்கு. அந்த நேரத்தில் விஜய் பரப்புரையிலும் ஈடுபட்டு இருக்கிறார். என்ன நடந்தது, விவரம் என்ன? விஜய் அவர்களுடைய பிரச்சாரம் தொடங்கிய உடனே எப்படி அந்த இடத்தில் நெருக்கடி ஏற்பட்டது, எப்படி மக்கள் பொதுமக்கள், அதாவது நிர்வாகிகள் சந்திப்பு அப்படின்ற அறிவிக்கப்பட்ட இடத்துல எப்படி பொதுமக்கள் அனுமதிக்கப்பட்டார்கள் என்ற ஒரு கேள்வி எழுந்த நிலையில தான் அந்த நேரத்தில் விஜய் பேசி கொண்டிருக்கும் போது ஏற்பட்ட ஒரு நெருக்கடியில் தான் இவர் தற்போது பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர் பாதிக்கப்பட்டவர் உயிரிழந்த இடத்தில் தான் நம்ம தற்போது இருக்கிறோம். அவருடைய உடல் தற்போது அரசு சேலம் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு அவர்களது உறவினர்கள் அதற்கான ப்ரொசீஜர்ல அவரது உடலை பெறுவதற்கான அந்த ப்ரொசீஜர்ல ஈடுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டிவிகே சார்ந்த நிர்வாகிகளும் தற்போது இங்கே வந்திருக்கிறாங்க. அந்த வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக அவர் உயிரிழந்த போது விஜய் அவர்கள் பேசிட்டு இருந்திருக்கிறாரு. குறிப்பாக மேடையில் அவர் பேசும்போது பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் நம்ம உள்ள இருந்தோம். அந்த நேரத்தில் பொதுமக்கள் நிறைய பேர் உள்ள வந்ததை நம்மளால பார்க்க முடிந்தது. QR கோடு அனுமதிக்கு பெற்றவர்கள் மட்டுமே உள்ளே அனுமதி என்று சொல்லப்பட்ட நிலையில நிறைய பேர் அந்த நேரத்தில் உள்ள வந்ததுனால ஒரு திடீர் கூட்ட நெரிசலானது ஏற்பட்டது. அந்த நேரத்தில் தான் அதே நேரத்தில் தான் தற்போது அந்த நேரத்தில் கதம் கதம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் பேசுறது அந்த ஆடியோ கூட நம்ம பார்க்க முடியும். அதே நேரத்தில் தான் அந்த உயிர் பலி சம்பவமானதும் நடைபெற்றதை பார்க்க முடியுது. உடனடியாக அவர் ஆம்புலன்ஸ்ல ஏற்றி மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு செஞ்ச போது தனியார் மருத்துவமனையில் அவர் உயிரிழந்தது உறுதி செய்யப்பட்ட நிலையில் தற்போது அரசு மருத்துவமனைக்கு தற்போது அவருடைய உடல் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன நடந்தது என்பதற்கான வீடியோ தற்போது வெளியாகி இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நம்ம தற்போது பார்த்துட்டு இருக்கோம். காயத்ரி, தொடர்ந்து பேசலாம். ரகுவரன், தற்போது உயிரிழந்த சுராஜியின் சகோதரர் நமக்கு பேட்டியளித்திருக்கிறார். அதனை பார்க்கலாம். கூட்டு பார்க்க போனார். போய் டிவி குடிச்சிட்டு வந்து கூட்டு போயிருக்காங்க. கூட்டு நீச்சலில் மூச்சு தள்ள வந்துச்சு. அப்படி அதுக்கப்புறம் அட்டைக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அது என்ன சரியா எனக்கு தெரியல. தெரிஞ்சுக்கினாலே இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. சார், இதுக்கு முன்னே இதய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காரு அப்படின்றாங்களா? இதுக்கு முன்னாடி ஒரு தடவை பண்ணாங்க. ஆப்ரேஷன் பண்ண கிடையாது, செக் பண்ணி பார்த்தாரு ஒரு தடவை. அது மட்டும் தான் நமக்கு தெரியும். நான் தான் அவர் அண்ணா, அது கிடையாது. போய் சொல்கிறது இது ஒன்றும் வேலை இல்லை. அவர் இங்கே சேலம் எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 20 to 25 வருஷம் இருக்கும் சார். மனைவி, பசங்க, பையனோட பொண்ணோட தான் இங்கே இருக்காரு? ஆமாம், 20 இருக்காங்க சார். தொழில் இங்கேயா? வெள்ளி கூலி வேலைச்சாங்க சார். சொந்தமாக பற்ற வச்சு வெள்ளி உருக்குறாருன்னாங்க. சொந்தமான நம்ம சும்மா ஒரு ஜாமெல்லாம் வாங்கியாவது சொந்தமான சொல்லுவாங்க. அப்பெல்லாம் வேலை நம்பி தருவாங்க. நம்ம நம்பி எடுத்த உடனே அப்படி சொந்தமாக சொன்னா வேலை தர மாட்டாங்க. வெள்ளி வேலை தான் ஏறிட்டு இருக்கலாம். அதை சொந்தமாக சொன்னதான் வேலை தருவாங்க. அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எதுவும் இல்லாத ஜாப்ல ஒரு 500 தான் தரான்னு சொல்றாங்க. அது மாதிரி தான். இப்போ போலீஸ் என்ன சொல்றாங்க? போலீஸ் கேன்சல் பண்ணலாம். அதை பார்த்தா சொல்ல முடியும். என்ன உடலை வாங்கிட்டு சொந்த ஊருக்கு கொண்டு போறீங்களா இல்லை சேலத்திலேயே பண்றோம்? இல்லை, சொந்த ஊருக்கு கொண்டு போகிறோம் சார். மகாராஷ்டிரா? ஆமாம், எவ்வளோ சீக்கிரம் முடியும் அவ்வளோ சீக்கிரம் மகாராஷ்டிரா கொண்டு போய் தான் இருக்கிறேன். இதெல்லாம் போலீஸ்ல சொல்லிட்டீங்களா? நான் சொல்லிட்டேன் சார். மகாராஷ்டிரா சொந்த ஊருக்கு? சொந்த ஊர் மகாராஷ்டிரா போகிறோம். உயிரிழந்த சுராஜிக்கு இதய பிரச்சனை இல்லை என்றும் ஒருமுறை பரிசோதனை மட்டுமே செய்திருப்பதாகவும் அவருடைய சகோதரர் தெரிவித்திருக்கிறார். கூடுதல் தகவல்களை பின்னர் விரிவாக பார்க்கலாம்.